அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎம்எக்ஸ்னால் என்ன, எல்இடி லைட்ஸ், இன்டெலிஜென்ட் லைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். டிஎம்எக்ஸ் அப்படிங்கிறது டிஜிட்டல் மல்டிப்ளெக்ஸுங்கிற அதனுடைய எக்ஸ்பென்ஷனாக இருக்குது. இது எதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, முன்னாடி சில காலங்களில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு அந்த மாதிரி விஷயங்களை ஆட்டோமேட்டிக் மிஷினரிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிக்னல் மல்டிப்ளிகேஷன், அதாவது பல சிக்னல்களை பெருக்கி பயன்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு முறை. இது முன்னாடி டெக்னிக்கலாக வேறு நேமில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அதை நம்ம டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டாக போனதுனால டிஜிட்டல் சம்மந்தமான சிக்னல்ஸ் தான் இப்போ நம்ம அதிகப்படியாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனால டிஜிட்டல் மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமாக இதை கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, பலவிதமான சிக்னல்ஸை ஒரே இடத்துலேருந்து ஒரே கேபிள் மூலிமா அந்த குறிப்பிட்ட பொருளுக்கு நம்ம அனுப்பிட முடியும். அது அதுக்காக வேலை செய்கிறது அந்த பொருளினுடைய வேலை. அதை இப்படி இயங்கு அப்படி இயங்குன்னு கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை மட்டும் இங்கேருந்து சிக்னலில் நம்ம அனுப்ப முடியும் இந்த டிஎம்எக்ஸ் வச்சு. இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் லைட்டிங்க்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பெரிய பெரிய லைட்டெல்லாம் வாங்கும்போது, நான் சொல்கிறது 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம். அப்போ லைட்டிங் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைட்டு கூடவே அதோட கண்ட்ரோலை கொடுத்துருவாங்க. ஒரு லைட்டை கொடுப்பாங்க, அது கூடவே அதோட கேபிளும் கண்ட்ரோலும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லைட்டை அந்த கண்ட்ரோலர் வச்சு தான் பயன்படுத்த முடியும். இப்போ நம்ம 10 கம்பெனி பொருள் வாங்கும்போது, இல்லை ஒரே கம்பெனியுடைய 10 லைட்டை வாங்கும்போது 10 கண்ட்ரோலு 10 கேபிள் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதனுடைய லென்த்தை ஜாஸ்தி கம்மி பண்ணுறது, இதிலெல்லாம் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அந்த கண்ட்ரோலரை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர்ஸ் எத்தனை ஆப்ரேட்டர் போட முடியும், ஒரு 20 கண்ட்ரோல் 20 லைட்டு 25 லைட்டு யூஸ் பண்ணிட்டோம்னா எப்படி கண்ட்ரோல் எவ்வளோ ஆப்ரேட்டர்ஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த லைட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு முடிவு பண்ணி ஒரு மீட்டிங்கில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா லைட்டையும் ஒரே கண்ட்ரோலில் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம ஒரு சிக்னலை உருவாக்கிக்கணும். அதை சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடை நம்ம கொண்டு வந்துடணும். அப்போ தான் எல்லா லைட்டுக்கும் ஒரு ஆப்ரேட்டரை வச்சு ஒரு கண்ட்ரோலர் வச்சு அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போது அந்த முடிவுக்கு அவங்க வரும்போது அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் மல்டிப்ளெக்ஸ் அந்த மெத்தடை தான் அவங்க 512 மெத்தடை அவங்க கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்து அதுக்கான போர்டை உருவாக்கி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட லைட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட முகவரி கொடுத்துட்றோம், அட்ரஸ் கொடுத்துட்றோம். இந்த லைட் 001, இந்த லைட் 009 அப்படி நிறையா லைட்டை நம்ம 8-8ஆவோ 16ஆவோ இல்லை 24ஆவோ அந்த லைட்டை பொறுத்தளவுக்கு எவ்வளோ சேனல்ஸ் அந்த லைட்டுக்கு தேவையோ அந்த லைட்டை பொறுத்தளவுக்கு அந்த லைட்டோட சேனல்ஸை விட்டுட்டு அடுத்ததை 2வது லைட்டாக கன்சிடர் பண்ணி நம்ம அட்ரஸ் கொடுப்போம். அட்ரஸ் கொடுக்கறது எப்படிங்கிறத நம்ம பேசிக்காக இப்போ பார்ப்போம். அப்போது ஒரு லைட்டுக்கு ஒரு ஆன் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல், சிகப்பு கலர் வர்றதுக்கு ஒரு கண்ட்ரோல், பச்சை கலர் வர்றதுக்கு ஒரு கண்ட்ரோல், நீல கலர் வர்றதுக்கு ஒரு கண்ட்ரோல். அப்போ 4 கண்ட்ரோல் அதில் போயிடுச்சு, 4 சேனல்ஸு. இதுக்கப்புறம் இந்த பச்சையும் மஞ்சளும் மிக்ஸாக இவ்வளோ வரணும். இது சப்போஸ் ஒரு ஸ்ட்ரோப் அடிக்கணும், அப்படி அவங்க எரியிற அந்த ஸ்ட்ரோப் அடிக்கணும், இல்லை அப்படி டிம் அண்ட் பிரைட் ஆகணும், இல்லை மெதுவாக கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அதனுடைய வேலைகளெல்லாம் இருக்குது இல்லையா, இதுக்காக வேண்டி மறுபடியும் ஒரு 4-5 கண்ட்ரோலை நம்ம விட்டுறலாம். அப்போது ஒரு லைட்டுக்கு குறைஞ்சது 8 சேனலாக நம்ம வச்சுக்கலாம். அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு 2500 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பார்க் அண்ட் லைட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி தேவைப்படும். இதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனி லைட்ஸ் வரும்போது அந்த கம்பெனி லைட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா ஷீட்டு ஸ்பெக்கில் பார்த்திங்கன்னா, இந்த லைட் இந்த ஃபங்க்ஷன்களை உள்ளடக்கியது, இந்த லைட்டுக்கு இவ்வளோ சேனல்ஸு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, இந்த ஆப்ரேஷன்ஸுக்கு இவ்வளோ சேனல் வேணும், அந்த எல்லா டீட்டெயிலும் அதில் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சேனலுக்கு எந்தெந்த ஆப்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அதை நம்ம இந்த டிஎம்எக்ஸில் நம்ம அட்ரஸ் கொடுத்துட்டு யூஸ் பண்ணும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற அளவுக்கான சேனல்ஸை இதில் நம்ம கொடுக்கணும். அதனால தான் பார்த்திங்கன்னா சின்ன லைட்டுக்கு இந்த சின்ன போர்டை யூஸ் பண்ணுவாங்க. சேனல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய லைட்டுக்கு பெரிய போர்டை நார்மலாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போது இந்த டிஎம்எக்ஸில் 001 அப்படிங்கிற ஒரு அட்ரஸில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா, அந்த பட்டன் நம்ம ஆன் பண்ணும்போது அந்த 001 அப்படிங்கிற அட்ரஸ் எந்தெந்த லைட்டில் நம்ம கொடுத்துருக்குறோமோ அந்தந்த லைட்டுகளுக்கு மட்டுமே இங்கிருந்து போகக்கூடிய தகவல்கள் செல்லும். 009க்கோ இல்லை அதுக்கப்புறமா கொடுத்துருக்கு 40க்கோ 30க்கோ அதுக்கெல்லாம் போகாது. ஏன் அப்படின்னா அதுதான் டிஜிட்டல், தட் இஸ் கால்டு டிஜிட்டல். அப்போது நீங்கள் இந்த லைட்டில் இருந்து
இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பராக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த சிக்னல் வந்து இந்த டிஎம்எக்ஸ்லேருந்து கொடுக்க முடியும். அது மாதிரி பல அட்ரஸ் வச்சு பல லைட்ஸை வந்து நீங்கள் ஒரே இடத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, லைட்டிங் பற்றி. லைட்டிங் அப்படிங்கிறது இன்டெலிஜென்ட் லைட்ஸ் இப்போ வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ நிறைய லைட்ஸ் வந்து எல்இடியில் வந்துருச்சு. முன்னாடி இருந்த ட்ரெடிஷ்னல் லேம்பெல்லாம் போய் எல்லாமே எல்இடியாக மாறிடுச்சு. பட் டிஜிட்டல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து முன்னாடியும் இருந்தது, இப்போவும் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைட்டு என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய சேனல்ஸ் மாறும்னு நம்ம பார்த்துருந்தோம். ஒரு லைட்டை வந்து 001 வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் வந்து அந்த லைட்டுக்கு எவ்வளோ சேனல்ஸ் டெடிகேட்டடாக தேவையோ அதுக்கு அடுத்த மாதிரி தான் செகண்டு அட்ரஸை வந்து நம்ம கொடுக்கணும். இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, பேட்ச் லைட்டுன்னு சொல்லுவோம். ஒரு பேட்ச் லைட் எடுத்தோம்னா அது ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே பிராண்டாக ஒரே டிசைனில் பண்ணதாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை எல்லாத்தையும் ஒரே மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுத்த முடியும். பல லைட்டை கலந்து போட்டு டிஎம்எக்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு டிஎம்எக்ஸில் இருந்து வரக்கூடிய சிக்னல் ஒரு லைட்டுக்கு சிகப்புக்கு கமெண்ட் பண்ணுறதா இருக்கும். ஆனால் வேற ஒரு கம்பெனிக்காரங்க அதை வந்து க்ரீன் லைட்டுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து இது நீங்கள் ரெட் வரட்டும்னு நீங்கள் போடுற அந்த விஷயம் வந்து அடுத்த லைட்டினுடைய ப்ளூவோட கமெண்டாக இருக்கும். ஸோ இந்த குழப்பங்களெல்லாம் தீர்க்கறதுக்காக தான் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய லைட்ஸை பயன்படுத்தணுங்கிறத நம்ம வலியுறுத்துகிறோம். இப்போ பேட்சாக போட்டுக்கலாம். ஒரே மாதிரி லைட்டை ஒரு 20 லைட்டை ஃபஸ்ட் அட்ரஸ்க்கு வச்சுட்டு ஒரே மாதிரி வேறு ஒரு மாதிரி இருக்கக்கூடிய லைட்டை வந்து நம்ம செகண்ட் அட்ரஸ்க்கு அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு 2வது சேனலுக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும். இப்படி மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மாற்றி பயன்படுத்தும் போது இதில் வரக்கூடிய சில குழப்பங்களை வந்து நம்ம தவிர்க்கலாம். இதிலிருந்து எக்ஸ்எல்ஆர் அவுட்டு மட்டும்தான் இருக்கும். மைக் கேபிள் மாதிரியே தான். செகண்ட் வந்து ஹாட்டு, தேர்டு வந்து கோல்டு, ஃபஸ்ட்டு வந்து எர்த்து, இதே மாதிரி தான். இதை வந்து நம்ம ஒரே ஒரு எக்ஸ்எல்ஆர் கேபிளில் ரன் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். எல்லா லைட்டுக்கும் ஒரே கேபிளை வந்து நம்ம லூப் பண்ணிக்க முடியும். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அட்ரஸ் செலக்ட் பண்ணால் பர்டிகுலராக எந்த லைட் வேணுமோ அந்த லைட்டு மட்டும் ஆன் ஆகும். அந்த லைட்டு என்ன நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ அது மட்டும் நடக்கும். அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் இதில் பண்ணலாம். இல்லை சின்ன போர்டுலேருந்து பெரிய பெரிய போர்டு வரைக்கும் இப்போ வந்துருச்சு. டிஜிட்டல்லையே வந்து மிகப்பெரிய போர்டுகள்லாம் வந்து லைட்டிங்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பேசிக்கான விஷயத்தை பற்றி மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி தகவல்கள் நாம் சின்னதாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.